ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்வா கார்டில் என்ஹான்ஸுங்கிற ஆர்ஓ வந்து சர்வீஸ் பண்ணுறதா நீ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து 24 வோல்ட் டிசி பம்பு, அந்த பம்பு ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் புது பம்பு சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத செக் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ண போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பம்பு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக எல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி ஆர்ஓ வந்து ஃபுல்லாக பார்ட்டாக ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ஸோ பம்பு ரிமூவ் பண்ணுறதுக்கு பாட்டம் ஏரியாவை தனியாக கழட்டணும். மேலே டாப் ஏரியாவில் டேங்க் வந்துடும். ஸோ டேங்க்கு ஃப்ளோட்டு எல்லாம் மேல் பக்கம் வந்துடும். பாட்டமில் பார்த்திங்கன்னா பம்பு, அடாப்டரு, எஸ்வி எல்லாமே பாட்டமில் வந்துடும். ஃபில்ட்ரு வந்து சைடில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பம்புக்குன்னு உள்ள மவுண்டிங் பிளேட்டுங்க. அந்த பிளேட்டை தனியாக செப்பரேட்டாக கழட்டி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 24 வோல்ட் டிசி பம்பு. அது வந்து 75 ஜிபிடி, இது வந்து 100 ஜிபிடி. ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கிறதுனால எப்பவும் போல் நிறைய கிளிப்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மவுண்டிங் பிளேட்டை வந்து அப்படியே உள்ளே வச்ச மாதிரியே நம்மளால் வந்து பம்பை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாமே டாப்லேருந்து எல்லாமே கழட்டிட்டு அந்த மவுண்டிங் பிளேட்டை வெளில எடுத்து அதுக்கப்புறம் தான் பம்பை ரிமூவ் பண்ணிட்டு புது பம்பை இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பம்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கேபிள்லாம் கரெக்டாக இது பண்ணிவிட்டு நம்ம ஓனாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது வந்து AC 230 இன்லெட் ஒயருங்க. ஸோ கனெக்டரோடு வந்துடும். அடாப்டர்லையும் இதே மாதிரி கனெக்டர் வந்துடும். ஸோ இந்த மாடல் பார்த்திங்கன்னா PCB டைப்பு, பட் PCBலாம் இல்லை, ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டாங்க. டேரெக்டாக பைபாஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஆர்டினரி ஆர்ஓ எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா பாடி கனெக்டர் கீழ் பக்கம் வந்துடுங்க. இன்லெட் அவுட்லெட் ஓஸ்லாம் பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் வந்துடும். ஸோ இன் அண்ட் அவுட் பார்த்திங்கன்னா பாட்டமில் தான் பாடி கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பாடி கனெக்டர் எல்லாமே வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. அதனால் ரிமூவ் பண்ணிட்டு புது பாடி கனெக்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது SMPS, ஓல்டு SMPS தான். 1.5 ஆம்ஸு, 232/24 வோல்ட்டு. ஸோ இதில் இருக்க கனெக்டர்லாம் ரிமூவ் பண்ணாமல் இருக்கும். அப்படியே கனெக்டர் ஜாக்கை அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ AC 230 வந்து இந்த அடாப்டருக்கு போகிற மாதிரி கனெக்டர் ஜாக் கொடுத்துருக்காங்க. AC இன்புட் கனெக்ட் பண்ணியாச்சு. DC அவுட்புட் பார்த்திங்கன்னா கனெக்டர் ஜாக்கில் தான் வந்திருக்கு. அது PCBயோடு சேர்த்து அட்டாச் ஆகிருக்கு. பட் அதை முன்னாடியே ரிமூவ் பண்ணி டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் டேரெக்டாக பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா டாப் சைடுங்க. ஸோ இது டேங்க்கு, கீழே டேப் இருக்குது. இந்த டேப் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. டேப் வந்து லீக் ஆகிட்டுருக்கு. அதனால் வேறு டேப், அக்வா கார்டோட வேறு டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் டேப்பை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளோட் சென்சாருங்க. ஸோ இது வந்து கிராவிட்டி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற சென்சார், வெயிட்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ ஃபில்லிங் லெவல் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த நாப் வந்து கீழே இறங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுரும். இப்போ புது டேப்புங்க. ஸோ இந்த மாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாட்டமில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ஆர்டினரி ஆர்ஓலாம் பார்த்திங்கன்னா டாப் சைடில் வரும். இதில் பார்த்திங்கன்னா பாட்டமில் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த ரப்பர் ஓரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து டேப்பை தூக்கி மாட்டி மேலே டைட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான், பட் இது வந்து ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே இருக்க நட்டை வந்து பிளாஸ்டிக் நட்டை ரிமூவ் பண்ணிட்டாவே இந்த டேப்பை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே டேங்க் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மேல் பக்கம் அந்த நட்டை போட்டு, பிளாஸ்டிக் நட்டை போட்டு டைட் பண்ணாவே போதும். ஸோ டேப்பு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேலே டாப் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா வந்து ஒயரிங்கை வந்து ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் வந்துடுது. இதுதான் அந்த கிராவிட்டி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஃப்ளோட் சென்சாருங்க. ஸோ இது வெயிட் வர அந்த நாப் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவிட்சை, செரி சுவிட்சை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா புது பம்பு இன்ஸ்டால் பண்ணுறதுல கனெக்டர் வருதுங்க. ஸோ அந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணிடுறோம். பிகாஸ் அதுலேயும் கனெக்டர் கிடையாது, டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த கனெக்டர் தேவைப்படாது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லீவை எடுத்துவிட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் பண்ணுற ஒயரிங்கை பண்ண போகிறோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிள்ஸ் தான் இருக்குது. ரெட் அண்ட் பிளாக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி SMPSலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ஒயரிங்கில் உள்ள இன்ஸ்டலேஷன் டேப் ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எப்பவும் உள்ள ஆஸ் யூஷுவல் ஒயரிங் தாங்க. அடாப்டர்லேருந்து ஒரு பாசிட்டிவு, SVலேருந்து ஒரு பாசிட்டிவ், பம்ப்லேருந்து ஒரு பாசிட்டிவ், இந்த மூணையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடுறோம். பாசிட்டிவ் வேலை முடிச்சு. ஸோ நெகட்டிவ் என்ன பண்ணுன்னா, நெகட்டிவை டேரெக்டாக எடுத்து ஃப்ளோட் சென்சாரோட ஒயரை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஒயர் பார்த்திங்களா, இது வந்து நெகட்டிவ்ங்க. SMPSோட நெகட்டிவ் வந்து ஃப்ளோட்டுக்கு போயிடுது. அண்ட் அகெயின் ஃப்ளோட்லேருந்து க்ளோஸ் ஆகி வரப்போ பார்த்திங்கன்னா வர ஒயரில் வந்து பம்போட நெகட்டிவ், SVயோட நெகட்டிவ், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும். பம்போட நெகட்டிவ்
எஸ்வியோட நெகட்டிவ் அண்ட் ஃப்ளோட்டுக்கு போயிட்டு வர ஒயர் கேபிள், இந்த மூணையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒயரிங் ஒர்க் முடிஞ்சுங்க. அடுத்து இன்சுலேஷன் டேப் போட்டு ஃபுல்லாகவே இன்சுலேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒயரிங் உங்களுக்கு ஏதாவது தெரியணும், இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா ஆல்ரெடி ஆர்ஓ ஒயரிங் பண்ணுறதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்போ ஒயரிங் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மவுண்டிங் பிளேட்டில் பம்பை செட் பண்ணோம் இல்லையா, அந்த மவுண்டிங் பிளேட்டை வந்து பாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறது தனியாக ஸ்க்ரூ போல்ட் இருக்குது. ஸோ ஸ்க்ரூ போட்டு பாடியில் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பம்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு டோட்டலாக டாப்பு டேங்க் வந்து ரிமூவ் பண்ணி தாங்க ஆகணும். ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாடி மவுண்டிங்கை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து பம்பை செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால தான் இதை பார்ட்டாக பிரிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாக கீழே ஸ்க்ரூ எல்லாமே போட வேண்டிய இடத்துல போட்டாச்சு. மேலே வந்து இப்போ டாப்பு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டாப் டேங்க்கு எல்லாம் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக சீட்டிங் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாட்டம்லேருந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். மேலே டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதுதான் நான் கனெக்ட் பண்ணுற ஃப்ளோட் சென்சாரோட ஒயருங்க. ஸோ இப்போ அந்த ஃப்ளோட் சென்சார் கனெக்ட் பண்ணால் தான் ஆர்ஓ ரன் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் ஃப்ளோட்டுக்கு போயிட்டு க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் பம்புக்கு பவர் சப்ளை வரும். நெகட்டிவ் சப்ளை வந்து ஃப்ளோட்டுக்கு கொடுத்து ஃப்ளோட்லேருந்து நெகட்டிவ் பம்போட நெகட்டிவுக்கும் எஸ்சியோட நெகட்டிவும் கொடுத்துருப்போம். அதனால் ஃப்ளோட்டு அதாவது அந்த ஃபில்லிங் சென்சார் வந்து க்ளோஸில் இருந்தால் மட்டும்தான் பம்ப் அண்ட் எஸ்விக்கு பவர் போகும், வாட்டர் ஃப்ளோ இருக்கும், பம்ப் ரன் ஆகும். ஸோ இந்த 4 ஸ்க்ரூ தான் சொன்னேன். ஃப்ரண்ட்டில் 2 ஸ்க்ரூ, பேக்கில் 2 ஸ்க்ரூ, எல்லாமே பாட்டம்லேருந்து போடுற மாதிரி வரும். ஸோ இந்த மாடல் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். பட் வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி தான் பண்ணோம். ஆர்டினரி ஆர்ஓவில் இவ்வளோ வேலைலாம் கிடையாது. ஸோ பேக் கவரை கழட்டினா போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பம்பு வந்து சுத்தமாக ஒர்க் ஆகாமல் இருந்தது. அதனால் பம்பை சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தும் பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இந்த கெமி பிளாக்குன்னு இருக்குங்க. நம்ம இதில் வந்து ப்ரீ கார்பன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது கெமி பிளாக்கு. அது பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிருக்குங்க. ஸோ பிளாக்கேஜ் ஆனதுனால வாட்டர் ஃப்ளோவும் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த கெமி பிளாக்கை சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணி நம்ம ஆர்டினரி ப்ரீ கார்பன் போட போகிறோம். நம்ம கையில் வந்து ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு கஸ்டமர் ரன் பண்ணுறதுக்காக ப்ரீ கார்பன் ஃபில்டரை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க ப்ரீ கார்பன் ஃபில்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக எல்லாம் எல்போலாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அது வந்து புஷ் ஃபிட் டைப்பு, இது பார்த்திங்கன்னா எல்போ த்ரெட்டட் டைப்புங்க. ஸோ அதனால் 2 பக்கமும் த்ரெட்டட் டைப்பில் டெஃப்லான் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி ஏற்றிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாரிட்டி கேட்ரேஜ்னு வரும். அதாவது பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர். நம்ம இதில் செடிமெண்ட் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதே தான் இதில் கிளாரிட்டி கேட்ரேஜ். ஸோ இதில் இந்த மாதிரி ஆர்ஓவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாரிட்டி கேட்ரேஜ் தாங்க போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்லெட்லேருந்து வரது கிளாரிட்டி கேட்ரேஜுக்கு வந்துட்டு கிளாரிட்டி கேட்ரேஜ்லேருந்து ப்ரீ கார்பன் அதாவது கெமி பிளாக் போவோம். ப்ரீ கார்பன் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்விக்கு வரும். சொலினாய்டு வால்வ்லேருந்து பம்பு. ஸோ இப்படி தான் போகும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ கார்பன் தான் வரும்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. பிராண்டட் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா செடிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு வருங்க. பிகாஸ் வெளியில் வந்து நம்ம செடிமெண்ட் ஃபில்டர் அடிஷ்னலாக இன்னும் ஆட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அடிஷ்னலாக ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங் போடுறோம் இல்லையா, அது வந்து ஒவ்வொரு பிராண்டில் வந்து வராது. ஸோ அதனால் வந்து அதுக்கு பதிலாக தான் இந்த செடிமெண்ட் ஃபில்டரு. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி கேட்ரேஜ், நெக்ஸ்ட் வந்து கெமி பிளாக்கு ப்ரீ கார்பனு, அண்ட் ப்ரீ கார்பன்லேருந்து போகிறது பார்த்திங்கன்னா எஸ்விங்க, சொலினாய்டு வால்வ்லேருந்து பம்பு. ஸோ இப்படி தான் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு பம்போட அவுட்டை வந்து நம்ம மெம்பரேனில் கொடுக்குறோங்க, மெம்பரேன் ஹவுசிங்கில் கொடுக்குறோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கன்சீல்டு மெம்பரேனாக தான் இருந்தது. நான் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மெம்பரேன் மாற்றுறப்ப நமக்கு இந்த மெம்பரேன் இல்லாதனால, அக்வா கார்டோட மெம்பரேன் கிடைக்காதனால நம்ம ஆர்டினரி மெம்பரேன் ஹவுசிங் போட்டு மெம்பரேன் ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. ஸோ பம்ப்லேருந்து அவுட் ஆகிறது வந்து மெம்பரேன் ஹவுசிங் போகுது, மெம்பரேனுக்கு இன்புட்டாக போகுது. அண்ட் மெம்பரேனில் பார்த்திங்கன்னா 2 அவுட்புட் வருங்க. இன்புட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெம்பரேன் ஹவுசிங்கில் பார்த்திங்கன்னா கீழே 2 அவுட்புட் இருக்குது. ஸோ இதில் வந்து சென்டராக பாட்டமில் வர்றது வந்து ப்ராடக்ட்டு, லெஃப்ட் சைடு வந்தது வந்து ரிஜெக்ட்டுங்க, சைடில் வருது. ஸோ ரிஜெக்டில் பார்த்திங்கன்னா நம்ம FR 450 கனெக்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாகவே இதில் எஃப்ஆரும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் வரும். நம்மகிட்ட இருக்க எஃப்ஆரை போட்டாச்சு. ஸோ எஃப்ஆரை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ரிஜெக்டில் வந்து கனெக்டர் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டுங்க. ஸோ சென்டராக வர கனெக்டர் சொன்னேன் இல்லையா, சென்டராக பாட்டமில் வரது வந்து ப்ராடக்ட் வாட்டர் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து போஸ்ட் கார்பன் இருக்குங்க. ஸோ போஸ்ட் கார்பனில் கனெக்ட் பண்ணி மேலே டேங்க் லெவல் வர மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்பனு. அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே ஃபில்டர்ஸில் ஃப்ளோ போட்டிருக்குங்க. அந்த ஃப்ளோ டயக்ராம் படி தான் போடணும். எது இன்புட்டு எது அவுட்புட்டுன்னு பார்த்து போடணும்.
கனெக்ட் பண்ணோம். ஸோ அவ்வளோதாங்க, ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஃபில்ட்ரு ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஓ ரன் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, பம்பு வந்து சுத்தமாக ரன் ஆகலை. அண்ட் வாட்டர் ஃப்ளோவும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பம்பை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும். ஸோ பம்போட ப்ரெஷரும் ரொம்ப லோவாக இருந்தது. அதே மாதிரி ப்ரீ கார்பன் வந்து ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சிங்க. ஸோ 2 வருஷம் ஆகுது ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி. அதனால் வந்து ஃபுல்லாக பிளாக்கேஜ் ஆகிடுச்சு. அதனால் ப்ரீ கார்பனை மாற்றி பம்பு வந்து புதுசாக போட்டிருக்கோம். ஸோ மெம்பரேனில் எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் ஆர்ஓ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரளவு ஃப்ளோவும் நல்லா இருக்குது. டேங்க் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அகைன் வந்து திரும்ப செக் பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்ப ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீழே பாட்டமில் தான் இன் அண்ட் அவுட் வரும். நம்ம ஆர்டினரி ஆர்ஓலாம் சைடில் கொடுத்துருப்போம், பாடி கனெக்டர் கொடுத்து. இதில் வந்து பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டர் ஃப்ளோ நல்லா இருக்குங்க. ஸோ ஆர்ஓ வந்து நல்லாவே ரன் ஆகுது. அண்ட் ரிஜெக்ட் ஃப்ளோவையும் பாருங்கள், ரிஜெக்ட் ஃப்ளோவும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.